இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்ட பதற்றத்தை தணிக்க மலேசியா உதவ தயார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் தற்போது ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையை தணிக்க மலேசியா உதவ தயாராக இருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். கடந்த மாதம் பிற்பகுதியில் இந்தியாவின் முக்கிய சுற்றுலா தலமான காஷ்மீரில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் சுற்றுப்பயணிகள் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் வெடிக்கலாம் என்று உலக நாடுகள் அஞ்சி வரும் வேளையில் இரு நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த பதற்றத்தை தணிக்க மலேசியா உதவ தயாராக இருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீஃப் வரும் வெள்ளிக்கிழமை மலேசியாவிற்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொள்ள திட்டமிட்டு இருந்தார். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தினால் அவரின் வருகை கட்டாயமாக ஒத்திவைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் விளக்கினார். பயங்கரவாத வன்முறைகள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதனை மலேசியா கண்டிப்பதாக குறிப்பிட்ட டத்தோஸ்ரீ அன்வார், இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த பதற்ற நிலை விரைவில் தணியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்நாட்டில் மலாய்க்காரர்களே எனக்கு முக்கியம் என்று 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருவாய் மலர்ந்த பரிகத்தா நேஷனல் தலைவர் முஹிடின் யாசின் எவ்வாறு நாட்டை ஆளப்போகிறார் என்று மூத்த அரசியல்வாதி லிம் கிட் சியாங் கேள்வி எழுப்பியுள்ளார். பல்லினம் வாழும் ஒரு நாட்டில் ஓர் இனத்திற்கே முதலிடம் முக்கியத்துவம் முன்னுரிமை என்று பேசியுள்ள முன்னாள் பிரதமர் முஹிடின் எவ்வாறு அனைத்து இனங்களையும் அரவணைத்து நாட்டை முன்னெடுக்கப் போகிறார் என்று ஜாசேகா மூத்த தலைவரான லிம் கிட் சியாங் வினவியுள்ளார். மலாய்க்காரர்களே எனக்கு முக்கியம், அதன் பிறகே மற்ற இனங்கள் என்று பகிரங்கமாக அறிவித்த முஹிடின் யாசின், மலாய்க்காரர்களுக்கு தாம் ஒரு முன்னுதாரண தலைவராக இருக்கப் போவதாக அறிவித்து இருப்பது வினோதமாக உள்ளது என்று அந்த மூத்த தலைவர் இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். 2010 ஆண்டில் துணை பிரதமராக இருந்த முஹிடின் யாசின் தம்மை ஒரு மலாய்க்காரராக அடையாளப்படுத்திக் கொள்ளவே விரும்புவதாகவும், அந்த வகையில் இந்த நாட்டில் மலாய்க்காரர்களுக்கே முன்னுரிமை என்றும் பேசியிருப்பதை முஹிடின் யாசின் மறுக்க முடியுமா என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான லிம் கிட் சியாங் வினவினார். புத்ராஜயா SPRM தலைமையகத்திற்கு விசாரணையில் ஆஜராகுவதற்காக செல்வதாக கூறி சென்ற மாது ஒருவர் இன்று வரையில் வீடு திரும்பாதது குறித்து அந்த ஆணையம் புகார் அளித்துள்ளதா என்று வழக்கறிஞர் சங்கீத் காடியோ வினவியுள்ளார். 42 வயது பமேலா லிங் காணாமல் போனது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பெண்மணி காணாமல் போனது குறித்து சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். அதேவேளையில் தங்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பமேலா லிங் காணாமல் போனது குறித்து SPRM அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்துள்ளதா என்று அந்த கிரிமினல் வழக்கறிஞர் வினவியுள்ளார். தனது கணவர் சம்பந்தப்பட்ட SPRM விசாரணையில் ஆஜராகுவதற்கு கடந்த மாதம் அந்த ஆணையத்தின் தலைமை அலுவலகத்திற்கு சென்றபோது பமேலா லிங் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த பெண்மணி முக்கிய விவரங்களை வெளியிடக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக அந்த பெண்ணுக்கு ஏதாவது நிகழ்ந்து இருக்கலாம் என்று குடும்பத்தினர் அஞ்சுவதாக வழக்கறிஞர் சங்கீத் காடியோ தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற PKR கட்சியின் தொகுதி தேர்தலில் சர்ச்சைக்குரிய தேர்தல் முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்று இரவு சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற கட்சியின் உச்சமன்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன. சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் அனைத்துலக ஆடிட் நிறுவனம் விளக்கம் அளித்தது. அந்த விளக்கமளிப்புக்கு பிறகு எந்தவொரு ஆட்சேபனையும் தெரிவிக்கப்படாமல் PKR கட்சியின் தேர்தல் முடிவுகள் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன.
இந்தியர் திறன் பயிற்சி முன்னெடுப்பான மிசியின் முயற்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட மின்சார ஒயரிங் தொழில் முனைவோர் பயிற்சி திட்டம் சுங்கைப்பட்டாணியில் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. இந்த பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு தொழில்நுட்ப ஆற்றல் மற்றும் தொழில் முனைவோர் திறன்களை வழங்கும் வகையில் 5 நாள் நுட்ப பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த திட்டம் மின்சார ஒயரிங் இணைப்புத் துறையில் அதிக இளம் இந்திய தொழில் முனைவோரை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் உள்ளூர் பொருளாதார வளர்ச்சியை ஆதரிப்பதும் இந்திய சமூகத்தினரிடையே மிகவும் திறமையான பணியாளர்களை மேம்படுத்துவதும் நோக்கமாக அமைந்தது. இதன் நிறைவு விழாவில் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்மின் சிறப்பு பணிக்கான அதிகாரி டிகாம் லூத் கலந்து கொண்டு பங்கேற்பாளர்களுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் ஆதரவையும் ஊக்கத்தையும் வழங்கினார். இந்த பயிற்சியானது இந்திய சமுதாயத்தின் இளையோர்களுக்கு அடிப்படை திறன் மற்றும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு முன்னெடுக்கப்பட்ட மிசியின் பிரதான திட்டமாகும் என்று டிகாம் லூத் தமது உரையில் தெரிவித்தார். இந்நிகழ்வில் மனிதவள அமைச்சின் சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் பல பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு நிறுவனத்தின் கீழ் உள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்து பங்கேற்பாளர்களுக்கு விளக்கம் அளித்தனர். பினாங்கு மாநிலத்தில் ஜெலுத்தோங்கில் குப்பைகளை அகற்றும் சர்ச்சைக்குரிய பிரதான நிர்மாணிப்பு திட்டம் தொடர்பில் நடைபெற்ற டவுன்ஹால் கூட்டம் கடும் வாக்குவாதத்திற்கு பிறகு பெரும் அமளி துமளியில் முடிவுற்றது. பினாங்கு மாநகர்மன்ற தலைவர் டத்தோ பண்டார் ராஜேந்திரன் அந்தோனிக்கும் பினாங்கு முன்னாள் பத்து உபான் PKR சட்டமன்ற உறுப்பினர் டி ஜெயபாலனுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மாநகர் மன்ற தலைவர் என்ற முறையில் டத்தோ பண்டார் ராஜேந்திரன் அந்த பிரதான திட்டத்தின் மேம்பாட்டாளரை பாதுகாப்பதாக ஜெயபாலன் குற்றஞ்சாட்டினார். டத்தோ பண்டார் ராஜேந்திரன் கொள்கை வகுப்பாளர் அல்ல. அவர் டத்தோ பண்டார் அந்தஸ்தில் ஒரு பணியாளர் மட்டுமே. ஆனால் குப்பை அகற்றும் பிரதான கட்டுமான திட்டத்திற்கு மக்கள் ஆட்சேபிக்கும் நிலையில் ராஜேந்திரன் அந்த திட்டத்தின் மேம்பாட்டாளரை ஆதரிப்பது போல் உள்ளது என்று ஜெயபாலன் குற்றஞ்சாட்டினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.